கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளை இந்த நற்செய்தியிலே நாம் கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை துளைக்க வேண்டும், நம்முடைய எண்ணத்தை நிறைக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை மாற்ற வேண்டும். அது என்ன என்று சொன்னால் மனமாற்றம். மனமாற்றம் என்பது உள்ளார்ந்த வகையிலே நடக்கின்ற ஒரு அற்புதமான செயல். இந்த மனமாற்றம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளின் அருள் நமக்கு என்றும் உண்டு. இந்த அருளை பெற்றுக்கொள்கின்ற மனம் நமக்கு இருக்கும் என்றால் மனமாற்றம் இயல்பாக நடக்கும். இந்த மனமாற்றத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். மனமாற்றம் இல்லை என்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கின்றோமோ, மற்றவர்களுக்கு நாம் தோன்றுகின்றோமோ அவ்வளவும் வீண் என்றுதான் நமக்கு சொல்கிறார். காரணம் என்ன? இன்றைக்கு பாருங்கள், ஒரு சில நகரங்கள் பெயர்கள் வருகிறது. குராசின் என்ற நகரம், பெத்சைதா என்ற நகரம், அதோடு சேர்ந்து தீர், சீதோன் நகரங்கள் என்றெல்லாம் வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையும் புதுமைகளும் எங்கே அதிகமாக நடந்தன என்று சொன்னால் இந்த குராசின் மற்றும் பெத்சைதா, இன்னும் கபர்நாகும் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், இந்த இடங்களில் தான் அவருடைய புதுமைகளும் போதனைகளும் மிக அதிகமாக இருந்தன, நடந்தன என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நகரங்கள் இவ்வளவு நன்மைகளையும் இவ்வளவு போதனைகளையும் பார்த்து கேட்ட பிறகு மனம் மாறவில்லை என்பதுதான் இயேசுவினுடைய ஆதங்கம். எனவே புறவினத்தார், பாவிகள், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த தீர், சீதோன் இந்த நாடுகளை விட இப்பொழுது இந்த கொராசின், பெத்சைதா, கபர்நாகும் இது போன்ற நகரங்களுக்கு நடக்க இருக்கின்ற தீமை என்பதும் தண்டனை என்பதும் மிகுந்ததாக இருக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனமாற்றம் என்பதை நாம் எப்படி அளவிட முடியும் என்று சொன்னால், உள்ளார்ந்த வகையிலே ஏற்படுகின்ற மனமாற்றம் என்பது வெளிப்படுகின்ற விதமாக, அடையாளமாக சாம்பல் உடுத்தி, அவர்கள் சாக்கு உடுத்தி அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு முன் உதாரணம் காட்டுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், நம்முடைய உயர்ந்த எண்ணம் அல்லது நாம் அடிக்கடி கோவிலுக்கு வருகின்ற அந்த பழக்கம், பக்தி, இதெல்லாம் நம்மை மாற்றிவிடும் என்று. நாம் எவ்வளவுதான் இந்த பக்தியிலே இருந்தாலும் நம்முடைய உள்ளார்ந்த வகையிலே மாற்றம் காணவில்லை என்று சொன்னால் நாம் மனமாறாத மனிதர்களாகவே இருப்போம். குயின் விக்டோரியா, இவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்று சொல்கிறார்கள். அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு, பேர பிள்ளைகளும் உண்டு. அவ்வாறு ஒரு பேரன் தன்னுடைய பாட்டிக்கு எழுதுகின்றான், குயின் விக்டோரியாவுக்கு எழுதுகிறான், கிராண்ட்மா, எனக்கு மிக விரைவிலேயே பிறந்த நாள் வருகிறது. எனவே தயவுசெய்து எனக்கு பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் தேவையில்லை, எனக்கு பணம் இருந்தாலே போதும், எனக்கு அதையே எனக்கு கிஃப்டாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி எழுதுகின்றார். அவ்வாறு எழுதிய பிறகு அந்த குயின் விக்டோரியா பதிலாக இன்னொரு கடிதத்தை அவர் எழுதுகிறார். அது என்ன என்று சொன்னால், அன்பு குழந்தாய், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ குறைத்து செலவு செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று ஒழுக்கம் சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். உடனடியாக இந்த சிறு பையன் மீண்டுமாக எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? கிராண்ட்மா, நீங்கள் அனுப்பிய கடிதம் முழுதுமாக படித்தேன், அந்த கடிதத்தையே நான் 50 பவுண்டுக்கு விற்று காசாக்கி கொண்டேன், பிறந்த நாள் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றி என்று எழுதியிருந்தானாம். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு இடத்திலேயும் காசு, பணம், பொருள் இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் ராஜ பரம்பரையில் இருந்தாலும் கூட மனமாற்றம் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வு இல்லை என்பதை இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். நாம் திருப்பலிக்கு வரலாம், திவ்ய நற்கருணை உட்கொள்ளலாம், பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளலாம், ஆனால்
மனதளவிலே நாம் மாற்றம் காணவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மீட்பை அடையப் போவது இல்லை என்பது உறுதி என்பதைத்தான் எச்சரிக்கையாக நமக்கு இறைவன் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பக்தி முயற்சிகள், வழிபாடுகள், நற்கருணை இதெல்லாம் நம்மை உள்ளூர மாற்றி இறைவனுக்கு ஏற்றவர்களாக மாற்ற வேண்டுமே ஒழிய நம்மை மீண்டுமாக பாவத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்பதை மனதில் கொண்டு திருப்பலியிலே பங்கெடுப்போம், அருள் பெற முயற்சிப்போம். ஆமென்.